Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. So, இருக்கீங்களா எல்லாரும்? Chat box பார்த்தீங்களா இல்லையா? Chat boxல no reply. Good morning chat boxல போட்டுருந்தேன்ப்பா. கரெக்டா யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. எப்படி பாருங்க நோட்டிபிகேஷன். இப்போ யூஜி பசங்களுக்கும் நான் கிளாஸஸ் எடுக்கிறேன் சரியா? ஸோ யூஜி பசங்களுக்கு குட் மார்னிங் போட்டேனாக்கா அடுத்த நிமிஷம் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க குட் மார்னிங். சார் மொபைல் யூஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் காட்டாது சார், லேப்ல வேணா காட்டுங்க சார். அப்போ யூஜி பசங்க எல்லாருமே மொபைல் தான் யூஸ் பண்ணலையா, லேப்டாப் தான் யூஸ் பண்றாங்களோ? அது தெரியல சார், மேபி. பட் ஆனால் மொபைல்ல இருந்து காட்டாது. கண்டிப்பா அது. சரி, ஓகே, ஃபைன். Right. So what about the remaining students? Class representative. Class representative is there. I think he's absent. Saravanan absent. Next, Gopal Siddharth. சார் வந்துருவாங்க சார். சரவணன் ஃபீவர்னாரு சார். மீதி பேர் எல்லாம் இருக்கு. சரவணன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? எஸ் சார், ஃபீவர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். He is not feeling well. அவர் எஸ்டர்டே தான் எனக்கு பண்ணாரு. இன்னைக்கு என்ன எனக்கு தெரியாது. எஸ்டர்டே நம்ம கிளாஸே இல்லை. எஸ்டர்டே கிளாஸஸ்ல இந்த மாதிரி சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிடுறேன் சார், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. நேற்று கிளாஸ் இருந்தது அப்ப நமக்கு? இல்ல நேத்து இல்ல சார். அவர் எனக்கு நேத்து தான் மெசேஜ் பண்ணாரு. நான் அதை எப்படி இன்னைக்கு எடுத்துக்க முடியும்? நேற்று தான் ஹாஸ்பிட்டல் போனாரு, நான் ஜாயின் பண்ணிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. there is a poor response in reception சார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாரு. ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல there is poor response சொல்லுங்க. தெரியல என்னன்னு. வாட் அபவுட் ரிமைனிங்? ஜெய் வினேஷ், வேற யாரு? வெண்ணிலா, அப்புறம் ஜெயப்பிரியா இருக்காங்க, சிப்ரியா இருக்காங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிச்சு? எத்தனை பேர்? 4 பேர். என்ன 4 பேர்ல ஒருத்தவங்க சொல்லிட்டீங்க. ரிமைனிங் 3. கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சார் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார். உங்ககிட்ட தானே கேட்டேன், அமைதியாவே. இப்போ பிகம் ஐடியல். இல்ல சார், குரூப்ல இன்ஃபார்ம் பண்ண சார், ரிப்ளை இல்ல சார். சரி, ஓகே. Okay, I can download the attendance. You may also note down the absentees list, right? And send a list to WhatsApp or mail, right? Okay, sir. Okay. So, sir, வெண்ணிலா ஃபெஸ்டிவல் attendance shortage. எனக்கு எது இன்ஃபர்மேஷன் வரலப்பா. நீ வேணா சொல்லிக்கோ. கிளாஸ் எடுக்கிறது நீனா நானா? சார் ரைட். ஸோ அட்டண்டன்ஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு சரியா? சூப்பர். திரும்பவும் சொல்கிறேன், ரிப்பீட்டிங் அகெயின் அண்ட் அகெயின். அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் சரியா? ஸோ என்கிட்ட வந்து அட்டண்டன்ஸ்க்காக நிற்காதீங்கப்பா, ரைட்டா? ஸோ நான் ப்ரிவென்ஷன் லிஸ்ட்டில் போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ப்ரிவென்ஷன் லிஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த செமஸ்டர் ஷார்ட்டேஜ் அட்டண்டன்ஸ்ன்னு போயிட்டு எஸ்ஏ படிப்பீங்க. திரும்ப அகெயின் யூ கேன் ரீடூ திஸ் கோர்ஸ், திஸ் எனர்ஜி ஃபோர்காஸ்டிங் சப்ஜெக்ட், ரைட்டா? ஸோ அப்படியே ரீடூ பண்ணிகிட்டே இருங்க. தெரியாது, அட்டண்டன்ஸ் வந்து நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களும் அட்டண்டன்ஸ் லிஸ்ட் எனக்கு சென்ட் பண்ணுறீங்க, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ எல்லா டேட்டாஸுமே வந்து கரெக்டாக ரெக்கார்டரில் இருக்குது. அண்ட் ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாகவும் இருக்குது, ரைட்டா? ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் அவர் session, right? Yes, before going to start our session, can anyone say what are the things we have discussed last class? What things we have discussed? Can anyone give a short summary about that? Yes. Forecast
features of forecast, types of forecast, Hmm. methods, advantage, disadvantage, Hmm. about short term, long, medium, long forecast purposes. So the short term, long term, medium term comes under what? Um, What topic it comes under? I don't know, sir. Don't know. Slides la போட்டிருந்தோமே. So can anyone say? Sir, methods of forecasting, sir. Yes, sir. This comes under the methods of forecasting. We're having a three methods: long-term forecasting, short-term forecasting, and medium-term forecasting. Right? Yes. I hope you all remembered about example simultaneous with the long-term, short-term, and medium-term. Right? Right. And yes, sir. Today's session we are going to discuss about another major two methods, qualitative and quantitative methods of forecasting. Right? And let me start our session. Right? யார் இப்போ யாரோ டாஸ் டெனில்சன் இப்போ ஜாயின் பண்ணீங்கப்பா டெனில்சன் Sir, good morning, sir. Sir. குட் மார்னிங் நான் அட்டண்டன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வரீங்களே Sorry, sir. இப்போ அட்டண்டன்ஸ் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் நான் 9:40 தான் அட்டண்டன்ஸ் டவுன்லோட் பண்ணேன் ரைட்டா 10 minutes கழிச்சு பண்ணேன் ரைட் ஸோ த ஸ்க்ரீன் இஸ் visible, right? So my screen is sharing to you all, right? Yes, sir. Yes, sir. Okay, right. And so I think last class I assigned some of to you all, right? And last class means அதுக்கு முன்னாடி class I think so far, right? Nuclear energy-யோட the present renewable status. I think last week when I received 3 mails from your யாருன்னா ஜெய் கணேஷ், டாஸ் டெனில்சன் அண்ட் ஜெய் பிரியான்னு நினைக்கிறேன். ஸோ மெயில் ரிசீவ்ட் ஆயிடுச்சு ரைட்டா. ஸோ ஆன்சர் ஷீட்ஸை வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அண்ட் ரிசீவ் வந்து I think last class we stopped up to this, right? Energy elements of forecasting, right? And this session we are going to start discuss about the type of forecasting method, right? Sir, your So voice is it breaking. is not voice is breaking. Okay, now it is okay. Okay, sir. Okay. So types of forecasting method. So it is not a type of forecasting method. We can say it as steps of a forecasting method, right? So as we discussed in last class itself, what are the steps we are followed for the forecasting methods? Can anyone say what are the steps to be followed? What are the steps to be followed for forecasting methods? What are the steps to be followed? Yes. நான் போயிட்டே வந்துட்டேன் ஸ்லைட்ஸ். What are the steps to be followed for forecasting? See, to done for forecasting method, what are the steps well followed? Yes. Regression analysis அப்புறம் So it comes under the time methods of series forecasting. It comes under the methods of forecasting. Here, see this slide. It is comes under the methods. It does not comes under the steps. I'm asking about what are the steps to be followed for a forecasting.
you're saying on the regression analysis time sheet survey method is under the method methods. தெரியுமா தெரியாதாப்பா? Yes or no? இப்போ என்னென்ன ப்ராசஸ் இருக்குப்பா? அது சொல்லுங்க பார்ப்போம். So foundation, Think the last. Foundation. foundation and estimation of future, collection of results, comparison of results, defining forecast. Okay. Yes, this is a process of a forecasting method. You can say the steps are to be followed for a forecasting. First, preparation of foundation. Second, estimation of a future. Third one, collection of result. And fourth, comparison of the result. And fifth one, refining the forecast. So these are the five processes for a forecasting. Right, the steps are to be followed for a forecasting. These are the 5 steps to be followed over here. And what are the steps we followed for the forecasting method over here? It is first one, decide what need to be forecast. What needs to be forecast. So what needs அப்படின்றது which is nothing but the level of details, unit of analysis, and time horizon required. So this is 3 while comes under the needs to be forecast. Right. So first you are going to decide what type of need you are having. Right. For example, if I'm going to forecasting the energy analysis அப்படின்னாக்க first what you first what things you need அப்படின்னாக்க you should know about the unit of analysis for the past 2 years or 5 years. So what is an unit of analysis we are having? So first it is a step one for a forecasting method. And the second step, it is evaluate and analysis the appropriate data. Right. Once you need what you need the unit of analysis, you should go for a evaluate and analysis of that appropriate data. Right. Here it comes under the identify the needed data and whether it is available. So these analysis you are going to done in a step 2 for forecasting method. Evaluate and analysis the appropriate data. So you are having some data, right? You should evaluate the data and you should analyze the data whether it is appropriate data or not. Right? If it is okay, you can go ahead for a third step, fourth step, and fifth one. If it is not appropriate data up to the second step, you can wind up the you can stop the forecasting methods. Right. So identify the needed data and whether it is available, it is okay for us. And if it is if it is okay, you can go ahead for the further steps, proceed for the further steps. Right. And the third one, it is select and test the forecasting model, which is very important. So what type of a forecasting model you are going to choose, right? And what type of a test you are going to choose for a forecasting model. So your selection and the testing of a forecasting model which comes under the cost, easy to use, easy of use, and accuracy. So if you are going to choose a one method, cost wise it is very low, and easy of use and accuracy wise it will be better when compared with some other forecasting model. So choosing of forecasting model is very important for this stage, right? So how to choose this forecasting model, what type of a method you are going to choose abhinaka, which is based on the data, what type of a data you are collecting in the step 2, right? Based on the analysis of the appropriate data, based on this data, what type of a forecasting model you're going to choose, right? And if you are going to choose one forecasting method abhinaka, you should analyze the forecasting cost and whether it is giving a better accuracy when compared with some other forecasting models. So you should analyze it over here in the step 3, right? And step 4, which is nothing but the generate the forecast. So once you are going to lock the forecasting model, what type of a model you are going to use you should identify it on yourself. Go for the step 4, it is generate the forecast. So you should
generate that forecasting model, right? You can start and you can go ahead for that forecasting methods. Just generate the forecast, and third one, monitor the forecast accuracy over time. Is each and every time we are going to monitor that whether the accuracy is coming better or not, right? If one stage you found the accuracy is not getting well abdinaka, up to that stage you are going to stop your analysis, forecasting analysis, right? So monitor the forecast accuracy at over all the time, right? Which is very important. So if all the time your accuracy is getting higher, getting good abdinaka, your total overall forecasting model accuracy will be better when compared with some other forecasting model, right? So these are the 5 steps to be needed for a forecasting method, right? So process of forecasting which is entirely differ from the steps of forecasting method. So here forecasting method we discussed already, right? What is the methods of forecasting abdinaka? Here see, you should know the difference between a method of forecasting and here it is a methods of forecasting, right? Methods of forecasting which is comes under survey method, regression analysis, time series analysis, business barometers, Delphi method, and input output analysis. So these 6 while comes under the methods of forecasting, right? And the types of forecasting, if they are asking, if they ask abdinaka, what are the types of forecasting is available, whether we are having a 3 types of forecasting available, right? First one, it is short term forecasting, second one it is long term forecasting, and third one it is a medium term forecasting. So these 3 while comes under the types of forecasting. So you should know about the difference between what is the method of forecasting and what is the types of forecasting over here, right? So this, if they are asking method abhinata, you should write those 6 methods over here, and it is types of forecasting, right? And it is a steps to be followed for the forecasting method. So these are the 5 steps. It is very important for the forecasting methods, right? And further, as I told in the previous class itself, right? What are some major 2 types of forecasting methods available is the first one, qualitative method, and second one it is a quantitative method. From this qualitative method and quantitative method, further we are divided that 6 methods. What I said, it is a regression analysis, time series analysis, Delphi method, input output analysis. Right, these 6 while subdivided from this qualitative method and quantitative method. So you should keep on your mind if they are asking what is the method of forecasting, majorly how they are classified. I mean, first we are going to classify the forecasting method in a major 2 methods. The first one qualitative method, and second it is quantitative method. And from this subdivision, while quantitative and qualitative, we are having a 6 methods of forecasting: regression analysis, input output analysis, time series analysis, Delphi methods, and some other 2 methods is there, right? So these 6 while comes under the qualitative and quantitative methods of forecasting over here. Now, let me see about what is the major difference between these qualitative method and quantitative method based on the characteristics. What are the strengths and the weakness of these qualitative and the quantitatives of two forecasting, right? So first, we are going to discuss about the characteristics. The qualitative method, it is based on a human judgment, opinion, and subjective and non-mathematical. And come up from the quantitative method, it is based on the mathematical model, and the quantitative in nature is what is the major difference of the Naka? So it is based on the human judgment, right? It is based on the human judgment, and there is a no mathematical model while involving in the qualitative method. And come up from the quantitative method, it is full and full mathematical method, and the quantitative in nature will be here over. So based on the mathematical calculation, we are going to choose the forecasting values, right? So based on the mathematical model, uh, it is comes under the quantitative method. Now you can say we discussed the 6 methods of forecasting, right? So based on the first characteristics on qualitative and quantitative, what type of methods can be incorporated in the qualitative method? It is based on human judgment, opinion, subjective, and non-mathematical. We discussed the 6 methods of forecasting, right?
So in which one method is suitable over the qualitative method? Which method is suitable for qualitative method? Can anyone say? See, read out the first line. It Sir, is survey method. based on the human judgment opinion. So there is a no mathematical model is involved over here. Yes, need response from you all. Sir, survey method யூஸ் பண்ண முடியாது சார். யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்றீங்களா? சார் பண்ணலாம்ல சார். If it is okay abhinaka, can you justify how you can say the survey method is suitable for the qualitative method? சார் சர்வே மெத்தடை வச்சு நம்ம பல பீப்புள்ஸோட அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கலாம் சார். வாங்கி அதை See, ஒரு what is the survey method abhinaka? What are the sources we are aware? For example, survey na which is nothing but what in data in analysis, it is one part of analysis. Survey which is nothing but it is one part of analysis. What are the sources are available and what are the data, pre-existing data enna irukku, existing data enna irukundrathu you are collected, right? So it is comes under, we can say it is a survey method, right? One second, I show this slide over here. Include right? So this comes under the survey method, right? And Sir, it is slide not very- is slide very- wait. Yes, sir. Now the screen is visible, right? It is able to visible you all. No, sir. No, not visible. No, sir. Is it visible or what? No. Yes, now it is visible. No, sir. No. sir. Now visible. Yes. Oh, Okay. Okay. Yes. What is my question is, so based on the human judgment opinion, subjective and non-mathematical, well, what type of method, forecasting method is suitable for this qualitative method? See, read out this first line, for based on the human judgment opinion. In the method, it is more suitable over here. In which method is suitable? We discussed 6 methods, right? A survey method, time series analysis, regression analysis, Delphi method, and input-output analysis, and one more method, right? So in which method it is exactly suitable over here? தெரியுமா தெரியாதப்பா? Don't waste our time. Yes, it is exactly right. Yes, good Venkatesh. So Delphi method, it is more suitable over here. Yes, can you justify how this Delphi method is similar over here? It just comes under qualitative method. Only we use a decision making process, sir. That is only human judgment, sir. Yes, For that only I mentioned that is the Delphi method.
Yes, it is exactly right. I think last class அவர் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். So remaining students எல்லாம் became ideal. Right. So last class, what I told over here. What about the Delphi method? Last class, what I said is number of experts will be there in a panel of 4 to 5 members are there. So yes, 4 to 5 members are there. So out of this 4 to 5 members, one coordinator will be appointed over here, right? So what is the role of this that coordinator is? So they can frame the question. So they can send their question to all their team members. So they can give their valuable answers. And once we received answers from all other members, so the coordinator can array the question, sir, can make a summary of this answer, right? So based on the experts opinion, they have to choose, they have to give a judgment, right? So last class சொல்லிருந்தேன். Just can you remember this? Yes, sir. அப்ப ஏன்பா சொல்லல நீங்க? Sir, but correct-ஆன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. See whether it is right or wrong, you should say you should tell your opinion, right? Yeah, okay, sir. Okay, what about the remaining students, remaining members? Classes la illiyo, you are not concentrate on the classes. சார் இருக்கும் சார். அப்புறம் லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னது பாயிண்டிங் உங்களுக்கு வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் ஒப்பீனியன்ஸ், சப்ஜெக்டிவ் அண்ட் நான் மேத்தமேட்டிக்கல். So non-mathematical, there is no mathematical models while involved in this qualitative method. So என்ன பண்ணுவாங்க அப்போ? Mathematical model இல்ல human judgment தான், it is based on a human judgment only. Is a need a response from each of you. See, as I told, starting class itself, right? First class itself, the interactions is very important in our session. Based on the interactions, I will be give a separate mark over the interaction period. It will be added to your assessment mark, as it told in the starting class itself, right? So I can note down the name list also for the today's session. Who are the persons while interacting me during the session? Right? I can note down their name also, right? ஸோ பார்த்துக்கலாம் நம்ம என்னன்றது. அண்ட் இப்போதைக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரைட். தேங்க்யூ. ரிமைனிங் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, கேர்ள்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் யூ ஆர் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் த கிளாஸஸ். ஐ ஹோப் இட் இஸ் ரைட். இருக்கும் சார். அப்படியே யூ ஆர் நாட் டெல் எனிதிங். சார் இப்போ டெல்ஃபி அனாலிசிஸ் தெரியும் சார், பட் அதோட ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்ட்டா சொல்ல தெரியல. See, last class I will explain what is a Delphi method. It is a human based analysis method. I'm repeating this word again and again about this Delphi method, right? It is a decision making process கூட சொல்லிருக்காங்க. Can you remember? Yes sir. 6 methods அது ஒன்னு தான் சார் தெரிஞ்சிச்சு. பேலன்ஸ் பை எப்படி டிவைட் பண்றதுன்னு தெரியல, அதனால தான் சொல்றேன் சார். இல்லம்மா, நான் இங்க கேட்டது in which one method is more suitable over here for the qualitative method. So that is why I'm read out this line again and again, based on the human judgment opinion, subjective, non-mathematical. Why am I repeating this line? Okay sir. நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க சார். So what are the strength we are having for both the qualitative method and quantitative method? Here the strength வந்து பார்த்தீங்கன்னாக்கா can incorporate latest changes in the environment and inside information. It is a main strength, major strength for the qualitative method. And what is the major strength for a quantitative method? அப்படின்னாக்கா just consistent and objectives able to consider much information and data at one time. So it is a major strength. And the weakness for a qualitative method, so can bias the forecast and reduce the forecast accuracy.
So it reduce the forecasting accuracy for the qualitative method. It won't give the better efficiency when compared with the quantitative method. So the forecasting accuracy, it must be reduced for the qualitative method. And quantitative method, often quantifiable data are not available, only as good as the data on which they are based. Yes, can anyone say why the accuracy is while reducing for the qualitative method? Why the forecast accuracy is reduced for the qualitative method? Why not quantitative method? Can anyone justify? In qualitative method, it's based on human Yes, judgment. Venkatesh, I need a response from Samatha. சார் குவாலிட்டேட்டிவ்ல வந்து கம்ப்ளீட்லி ஹியூமன் டிசிஷன்ஸ் தானே சார். பட் வந்து குவான்டிடேட்டிவ்ல வந்து ஒரு ப்ரொசீஜரா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் வேல போனோம்னா அது கான்ஸ்டன்டா கன்சிஸ்டன்டா இருக்கும் சார் அந்த வேல்யூ. அதனால அதோட அக்யூரசி ரேட் அதிகம் சார். So we'll go for a mathematical model. It gives a good accuracy. அப்படின்றீங்க, right? Yes sir. And moreover, based on it's a human judgment opinion. So sometime it may be acceptable, and sometime it may affect your accuracy part. So if it is a mathematical model, it will give the exact accuracy result. Yes, exactly right. Good. Right, ma. Okay. And yes, it is also qualitative and quantitative. What we discussed in the previous slide, that is exactly given over here. So the forecast is generated subjectively by the forecaster educated guesses. So quantitative method, it is based on the mathematical modeling. So forecast generated through mathematical modeling over here, right? And now this qualitative method is having some other types over here. So what are the types of qualitative methods well available? First one, it is executive opinion. Second one, it is market research. And third one, it is Delphi method. Yes, now here see this. It is one of the survey methods of survey, Delphi method, right? That is comes under the types of methods of forecasting, Delphi method, right? This qualitative method has come, and further we can divide it in the three types. First one, executive opinion. So what is the characteristics of this executive opinion? A group of managers meet and come up with a forecast. So what are the strength? Good for strategic and a new product forecasting. And weakness, one person opinion can dominate the forecast. Yes, now can anyone justify this executive opinion? What are this strength and weakness? What do you understood on their characteristics, strength and weakness? You can make a short summary. You can give a short summary. Just read out this line, strength, weakness, and characteristics, and you can give a short summary about what is the executive opinion. எக்ஸிக்யூட்டிவ் ஒப்பீனியன்னா நிறைய பீப்புள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த நாலேஜ் இருக்கவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க சார். அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நம்ம தெரியாத ஒரு விஷயத்துல கூட நம்ம போய் அதை சர்ச் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம். பட் வீக்னஸ் என்னன்னா, ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும் அங்க அதிகமா இருக்கலாம்ல, மேபி மெயின் பாயிண்ட் கூட மிஸ் ஆயிடலாம், அவங்களோட ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஹைலைட் ஆயிடும், அது கூட அதோட வீக்னஸ். பட் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் சார். லைக் மெனி பீப்புள்னா அவங்களோட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் சார். Yes, exactly right. For the strength and weakness, what about the strength for the executive opinion? So, for example, what is the characteristics? For example, or a team they have to arrange. Right? So in that team, 4 to 5 members will be there. So all are well expertise, subject oriented, expert persons will be there in that team. So they have to give some inputs. Each person can give for example, if each person is giving 2 inputs, valuable inputs, from this input they have to form a new product. We have more ideas. We have learned some ideas, some inputs from some other members, right? So we should gain our knowledge and we should go for a new product. And what is the weakness? Can anyone dominate? Major on the dominate one person can dominate the. So
in order to avoid this weakness, why the Delphi method, what it is introducing is can make a one person as a coordinator. So the coordinator can take a judgment. The coordinator can finalize, can summarize their opinion, what the expert are telling, right? So it is comes under the Delphi method, right? Okay. And the second type of the qualitative method is market research. So market research, what are the characteristics, strength and weakness? So reveal this characteristic, strength and weakness, and can anyone say a summary about this market research apart from expert? Sorry, Venkatesh and Yasmin Tavirthu, and I need a response from some other persons. Can read out this slide, read out this line. What are the characteristics and weakness of a market research person? And you can give your short summary. சார் இப்போ மார்க்கெட் ரிசர்ச் அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரிசர்ச் பண்றீங்க சார், அந்த டிஎன் பெட்ரோல்னு வச்சுக்கோங்க சார். அதுல அந்த கம்பெனியை பாக்குறீங்க, அதை பார்த்து இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம் சார். ஆனா அதுல என்னன்னா நாளைக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் அதோட வீக்னஸ். எக்ஸாம்பிள், நேற்று நான் ஒரு டிஎன் பெட்ரோல்னு ஒரு கம்பெனி சொல்றேன்ல சார், அது நேற்று வரைக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ண வரைக்கும் வச்சு பார்த்தா நேற்று கண்டிப்பா ஒரு 100 rupees போகும்னு நினைச்சேன் சார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 110க்கு மேல செல் ஆயிட்டு இருக்கு சார். அது நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது சார், நாளைக்கு எப்படி போகனே நம்மளுக்கு தெரியாது சார். கீழையும் போலாம் மேலையும் போகலாம் சார், அது தெரியாது நம்மளுக்கு. ஓகே பட் நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஒர்க் கரெக்டா. அண்ட் what is the rate of for example what if I'm investing money to the marketing அப்படின்னாக்கா, so what is the exact price of the crude oil for the yesterday, and what about the price of today crude oil, and how எதனால it will be the cost may be varied அப்படின்றது you should found out. Here it is the market research. You can read out this characteristics, strength and weakness. நீங்க சொல்றது இதுவும் வந்து which is entirely different path. சார் நான் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த காஸ்டிக்ஸோட அதெல்லாம் வாங்கினாங்கல்ல சார், எல்லா மாநிலத்துக்கும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதுக்கு. ஓகே. இப்போ டிஎன் பெட்ரோலோட கஸ்டமர் யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சார், பஞ்சாயத்து, லோக்கல் பஞ்சாயத்து தான் சார். ரைட்டு. அவங்க நேத்து தான் சார் ப்ரிஃபர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர், அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் எல்லாம். அதனால on what basis they are going to buy that products? வாட் பேசிஸ்னா சார் புரியல சார். எதனால வாங்குறாங்க இப்ப அவங்க? அது சார் கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊரையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டிஸ்ல எல்லாம் வாங்குறாங்கல்ல சார், நியூஸ் பாத்தீங்களா சார்? ரைட்டு. அதனால என்னன்னா ஒரு அளவுக்கு ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சோம் சார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். ஆனா நம்மளால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார், இவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு நம்ம பண்ண முடியாது சார். அதுதான் இதோட வீக்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன் சார். சரிப்பா, ஓகே, ரைட். Any other answers? Yes, now you both of you have, sorry, Venkatesh and Yasmin, if you are saying to anything, if you want to share anything, you can tell me. If you want to share your answer. சார், மார்க்கெட் ரிசர்ச் மீன்ஸ் இட் யூசஸ் சர்வேஸ் அண்ட் இன்டர்வியூ மூலியமா நம்ம பார்த்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை வந்து சார் கேரக்டரைஸ் பண்ணுவோம். பட் வந்து அவங்க என்ன தேவைன்றது வந்து பார்த்தா நம்ம வந்து கண்டுபிடிக்க கஷ்டம் சார். ஐ மீன் இப்போ ஒரு சர்டன் ப்ராடக்ட் வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ணி கரெக்டாக போயிட்டு செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணலாம். பட் வந்து அவங்க நம்ம அந்த இடத்துல கொஸ்டின் பண்ற விதம் வந்து அவங்க கஷ்டமா இருக்கும் சார். அது எப்படி டெவலப் பண்றது செய்யுது, தட் இஸ் அ வீக்னஸ் சார். அது கஸ்டமர் ப்ரெஃபரன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம் சார். ஓகே. Yasmin.
ஸோ அதான் சார், சேம் தான் சார். நம்ம வந்து இதான் நம்மளுக்கு அந்த கஸ்டமர்ஸ்க்கு எந்த நீட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை நம்ம அதுதான் மார்க்கெட் ரிசர்ச், ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை நல்லாவே செல் பண்ணலாம் சார். அதான் அதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்ட்ரென்த் என்னன்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம், டிட்டர்மினண்டா இருப்போம், அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிரும். பட் வீக்னஸ் என்னன்னா, அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு மறுபடியும் அதே நீட் இருக்காது, நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க டெவலப் ஆயிட்டே இருக்கும், அது நம்மளால கொடுக்க முடியாது. அதான் அதோட வீக்னஸ். ரைட். நான் ஓகே நினைக்கிறேன் சார். ஓகேப்பா, குட். ஓகே. ஸோ சித்தார்த் சொன்னதும் ஒரு ரைட் தான்ப்பா, ரைட்டா? ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சித்தார்த் என்ன சொன்னார்னாக்கா, அண்ட் இப்போ இந்த கோவிட் டைம்ல வந்து நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு, இப்போ மருந்து ஒன்று தேவைப்படுது, ஐ மீன் ஓகேவா, ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்ததுப்பா. நம்ம வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணல. இது வந்து சடனா வந்த ஒரு சுச்சுவேஷன், பேண்டமிக் சுச்சுவேஷன், ரைட்டா? ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்ல இப்போ நமக்கு இந்த ட்ராப் தேவை அப்படின்னாக்கா, ஸோ இந்த ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்டா? ஸோ அது கிரியேட் ஆனதுனால கஸ்டமரோட நீடா போயிடுச்சு அது, சரியா? எல்லாருக்கும் தேவைப்பட வேண்டியதா போயிடுச்சு அது, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கும்போது இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ நம்ம சேல்ஸ் பண்றோம், ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம மார்க்கெட்ல பை பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம ப்ராடக்ட்டை பத்தியான ரிசர்ச், இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி, அந்த ப்ராடக்டோட ரேட் என்ன, கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் என்ன, ஸோ அவங்களுடைய கொஷினரிஸ் எல்லாம் என்ன, அந்த கொஷினரிஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூ நீட் டு ஆன்சர் இட், ரைட்டா? ஸோ அதெல்லாமே பேஸ் பண்ணி நீங்க வந்து சர்வே எடுக்கிறது தான் வந்து மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு சொல்றது. அண்ட் நீங்க சொன்னது, சித்தார்த் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெஸ் நாட் அ ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச். நம்ம வந்து போயிட்டு அனாலிசிஸ் பண்ணல, எந்த எப்படி வேணும், தடுப்பூசி வந்து வேணுமா வேணாமா அப்படின்றது. இட் இஸ் கம்பல்சரி ஒன், ரைட்டா? ஸோ அது வந்து இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், பட் ஐ accept his answer, right? Okay, and go for the third type of qualitative method. It is a Delphi method. Is as this method we discussed already, right? What is a Delphi method? It consumes a group of experts will be there. That is a characteristics of this Delphi method. And what is the strength? Excellent for forecasting long-term product demand and technologies. And the weakness, which is time consuming to develop, which is exactly right over here. Time consuming process. It is taking a time consuming process over here. The group of experts will be there. They can send their answers to the coordinators. They can take some more time, and the coordinators can finalize, can make a summary, can give a opinion. They can take some more times. And finally வந்து பார்த்தோன்னாக்கா we having more time to develop that forecasting model, right? So it does these are comes under the three types of qualitative methods, right? So you should remember it. And is qualitative forecasting approaches over here, as we discussed it already, right? Executive opinion and Delphi method, right? And it is also market research, consumer market survey, which is nothing but market research. So market research, this is a method used input from the customers or yes. So slide change ஆகும் சார். எந்த ஸ்லைட்ல பாருங்க உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு குவாலிட்டி மெத்தட்ஸ்லேயே இருக்கு அந்த டைப், எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட் அண்ட் டெல்பி மெத்தட். ஐ மீன் ஸ்லைட் நம்பர் 23 இருக்கு சார். ஓகே. Right, now it is okay. Yeah, yes sir, visible sir. Okay, fine. So it is a forecasting approaches. So both the executive opinion method and Delphi method. So these two methods we discussed already, right? Executive method and opinion. And this comes under the market research, consumer market survey, and Salesforce composite. Yes, consumer market survey. This is a method uses input from the customer. So we and the potential customer regarding future purchasing plan.
it can help not only in preparing a forecast but also improving the product design and planning for a new product. ஸோ இதுதான்ப்பா நான் சொன்னது ரைட்டா. ஸோ வாட் இஸ் த கஸ்டமர் நீடு என்னன்றது, கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஐடென்டிஃபை, ரைட்? அண்ட் த பொட்டன்ஷியல் கஸ்டமர் ரிகார்டிங் அ ஃபியூச்சர் பர்ச்சேசிங் பிளான், ரைட்டா? ஸோ எய்தர் தேர் ஃபியூச்சர் பர்ச்சேசிங் பிளான் என்னன்றது யூ ஷுட் ஐடென்டிஃபைட், ஆர் த ப்ரெசன்ட் இன்புட்ஸ் என்ன, வாட் இஸ் த மேஜர் நீட் ஃபார் த கஸ்டமர், வாட் இஸ் தர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபவுண்ட் அவுட் இன் தட் மார்க்கெட் சர்வே, right? And it can help not only in preparing a forecast but also improving the product design. So it does not only concentrate on preparing of the forecasting, it can also improving the product design and planning for a new product. So what it defines as improving the product design, which is nothing but for example, if one customer can buy one product, right? So they can give their feedback through online about that product, right? If you are going to buy that particular product, what you are going to do first, you are going to review that product, you are going to read out the review, what the customer can give. For example, if I'm going to buy a new mobile, right? So what I do is first I can go for the customer's review. So what is the rating of the customer out of 5, and what are their reviews, what reviews they are giving about that particular product, right? And it is improving the product design, right? So in the product வந்து மேட் பண்ணவங்க வந்து it is based on the customer-ஓட opinion, customer-ஓட queries, so they have to improving their product design and planning for a new product. So based on the customer queries, based on the suggestions, they are thinking and they are planning to produce a new product also. So it is one of the market survey. It comes under the market survey, consumer market survey, right? It is market research oriented one. And the sales forecast composite. Yes, can anyone read out this 3 line and can give a short summary about Salesforce composite, what it defines? சார் ஸ்லைட் 23 தான் சார் இருக்கு. சொல்ல மாட்டீங்களா அதை நீங்க? இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க. Right, now it is okay. Okay. இல்ல சார் தெரியல சார். எனக்கு ஸ்லைடே தெரியல சார். Right. எஸ் சார் 23 slides தான். Yes, sir. மறுபடியும் 23rd ஸ்லைட்ல தான் சார். Yes. 26 வச்சிருக்கேனே, ஏன் அப்படி காட்டுது? I think my side there is some network issues will be there, I think. So உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதா? இல்ல பிரேக் ஆகுது சார். ஓ, ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் இருக்கோ? இல்ல சார், நடுவில் மட்டும் அப்பப்போ ரொம்ப பிரேக் ஆகுது சார். பட் மற்றதையும் கரெக்டாக இருக்கு சார். நடுவில் மட்டும் சம் இன்டரப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. Yes sir. Okay, Opa. Okay. ஓகே சார், இப்போ Now, தெரியும். yes, sir. Now, can anyone read out the Salesforce composite and give a short summary about what is Salesforce composite? So these two will comes under the market research. First one, consumer market survey. Second one, Salesforce composite. So what is consumer market research? As now I explained as I explained now, as of now, right? So what are the inputs customer oda need and customer oda inputs and first you should identify, and it can help not only for preparing the forecast but also improving the product design and planning for a new product, right? So I explained over here what is consumer market survey. Now can anyone come forward and tell me a short summary about what is a Salesforce composite? So answer பண்ணவங்க பண்ண வேண்டாம், and I need a response from you
person. Like, can give a 1 minute. So there is no response from the new persons. Abhinaka can answer pandavanga can share your inputs, can share your opinion. அது வந்து ஒரு நார்மல் லாங்குவேஜ்ல தான் இருக்கு, ரைட்டா? ஸோ ரீட் அவுட் பண்ணாலே இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டுட். Yes, read பண்ணியாச்சா? I think I hope you are all read about this slide. Yes, sir. Right. Yes, first preference will be given from remaining rest of students. சார் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், அது கரெக்டான தெரியல சார். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒபினியன் will be students remaining I can give it back. No response from remaining students. They won't interact with me on today's session, I think, right? Okay, fine. I can go for Venkatesh, Yashmin, and Sir, general சொல்றேன். now we can share your input. Yes, sir. Yes, tell me. அனலைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் வந்து ஃபியூச்சர் சேல்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க சார். அண்ட் அந்த சேல்ஸ் பர்சன் வந்து அந்த கஸ்டமர்ஸ்ட வந்து கண்டினியூஸாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சார். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் என்ன தேவைப்படும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்படின்றப்போ அவங்களோட சரி அந்த இண்டஸ்ட்ரி வேர்ல்ட்லயும் சரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும் சார். ஸோ தட் இஸ் வாட் சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்போசிட் சார். ரைட். தென் வேற யாராவது? சார் நான் சொல்றேன் சார். சார் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி இந்தியன் மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வருஷத்துக்கோட இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சார். வெதர் நல்லா இருக்கும்ட்டாங்க சார். இதனால என்ன ஆகும்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கும் சார். இதை பார்த்து நம்ம தமிழ்நாடு இல்லை சார், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொட்டாசியம் ஃபெர்டிலைசருக்கு ப்ரைஸ் மானியத்தை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க சார். இப்போ 2000 ரூபாய்க்கு வாங்குறது நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கலாம் சார். இதுவே என்ன ஆச்சுன்னா சார், இப்போ ஹீரோ எலக்ட்ரிக்ஸ், அப்புறம் டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் இதோட ப்ரைஸ் எல்லாம் நல்லா ஜாஸ்தி ஆகும் சார். ஏன்னா என்ன சொல்றது சார், அக்ரிகல்ச்சர் நல்லா இருந்துச்சுன்னா அதோட இன்புட் எல்லாம் மோட்டார் சைக்கிள் வாங்குவாங்க சார், மஃபட் வாங்குவாங்க. இது ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸோட இதுதானே சார். ஓ டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணிருப்பாங்க சார், இந்த வருஷம் சேல்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ரூரல் இந்தியால அவ்வளவு பெருசு பென்ஸ் அது மாதிரி எல்லாம் போறது இல்லை சார். இப்போ டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் என்ன சொல்றது சார், ஒரு சின்ன லெவல் கம்பெனி. அதனால அவங்களோட சேல்ஸ் நல்லா கொண்டு அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சார். அதனால ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா சார் இப்போ. ரைட். சோ அந்த சேல்ஸ் அச்சீவ் பண்றாங்களான்றது பார்க்கணும் வெயிட் பண்ணி. அதுதான் வீக்னஸ் சார். ஆகுமா ஆகாதான்னு தெரியல சார். ஓகே ஓகேப்பா, தேங்க் யூ. எஸ் சார், இப்போ சித்தார்த் சொன்ன மாதிரி வெதரை வந்து நம்ம ஒப்பீனியன் கன்சிடர் பண்ண முடியுமா சார்? கிளைமேட்டிக் கண்டிஷன் சார். இல்ல அதை தான் சொல்றேன். அது வந்து சேஞ்சஸ் ஆகலாம் நமக்கு. எந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சடனா வெதரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது நம்மளால, ரைட்டா? ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் நமக்கு திடீர்னு, ரைட்டா? ஸோ அதனால தான் அவர்கிட்ட கேட்டேன் வெதர் நடக்குமா, எஸ்டிமேட் பண்ணது கரெக்டா வருமானது கேட்டேன். பட் அது 100%க்கு என்ன ஒரு 85% வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்ப்பா. கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணணும்னா
85 ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் 15% வந்து இட் இஸ் நாட் அவர் ஹேண்ட். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே லாஸ்ட் பர்சன் யாஸ்மின். இப்போ சித்தார்த் சொன்னது வச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து சொன்னாங்க சார், அந்த ஆர்டர் நான் ரிவர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய இதுல இருந்து அவங்க குட்டி குட்டியா சொன்னாங்கல்ல சார். இப்போ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல இருந்து அது ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி. நான் ஐ மீன் இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்போசிட் இந்த பிளைன்ஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த சேல்ஸ் பர்சனோட ஒப்பீனியன், அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸோட ஒப்பீனியன் இருக்கும். அது மறுபடியும் அதை ரிவ்யூ பண்ணி அந்த அது ரியலிஸ்டிக்கா இருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணி அதுக்கப்புறம் ஓவரால் ஃபோக்கஸ் டிக்ளரேஷன் தான் சேல்ஸ் ஃபோர்ஸ். First they have to estimate what is the sales on his region. ஆமா, குட்டி குட்டி ஃபர்ஸ்ட் ரீஜன் வைஸ் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணி அது ரியலிஸ்டிக்கா இருக்கான்னு என்ஷூர் பண்ணிட்ட அப்புறம் அதை வந்து ஓவரால் ஃபோக்கஸ் அப்படின்னு இது பண்ணுவாங்க சார், டிக்ளேர் பண்ணுவாங்க. அதான் சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்போசிட் நினைக்கிறேன் சார். ஓகே 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 ஓகே, thank you. Yes, anyone can share your inputs? Region wise sales estimate பண்ணிட்டு அதை ரிவ்யூ பண்ணிட்டு கம்பைன் பண்ணி ஓவரால் ஃபோர்காஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. Okay, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் can you say anyone examples which is related to Salesforce or Composite? The சும்மா real time example can you say? So இந்த டப்பர் பாட்டில்ஸ் இருக்குல்ல சார் கம்பெனி. ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் அப்படிதானே சார் பண்ணுவாங்க. இப்போ நான் இருக்கிற தூத்துக்குடி சார். ஓகே. இப்போ எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருப்பாங்கல்ல. ரைட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் ஃபுல்லாவும் இருக்கலாம் சேல்ஸ் பர்சன் அவங்க. நம்ம ஏஜென்சிஸ் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டட்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு, பிராண்டான ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னாக்கா, ஸோ எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னாக்கா எவ்ரி ரீஜன்ஸுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வில் பி தேர், ரைட்டா? ஸோ வாட் இஸ் தேர் ஒர்க் அப்படின்னாக்கா, ஸோ தே ஹாவ் டு கலெக்ட் கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ தே ஹாவ் டு எஸ்டிமேட் ஹவு மச் சேல்ஸ் வில் பி கமிங் ஓவர் ஹிஸ் ரீஜன், ரைட்டா? அவனுடைய சர்க்கிள்ல அவனுடைய இதுல வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, கஸ்டமரோட ப்ரெடிக்ஷன் என்ன. ஸோ தே ஹாவ் டு கலெக்ட் ஆல் தோஸ் டேட்டாஸ், ரைட்டா? ஸோ தே ஹாவ் டு கிவ் தேர் இன்புட்ஸ் டு தேர் கம்பெனி, ரைட்டா? ஸோ ஹெட் ஆஃபீஸ் இப்போ ஒரு சென்னையில இருக்கு அப்படின்னாக்கா, ஸோ சென்னையில இருந்து சப்டிவைடட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ரீஜன்லயும் வந்து பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டேனாக்கா, ஸோ கடலூர்ல என்னென்ன ஏரியாஸ் இருக்கோ, விருதாச்சலம், திட்டக்குடி என்னென்ன ஏரியாஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒர்க் என்னன்னாக்கா, அந்த ஏரியால அந்த ப்ராடக்ட்டை பத்தி கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் என்ன, கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் என்னவா இருக்கு அப்படின்றத அவன் அனாலிசிஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதை அனலைசிஸை அவர் வந்து என்ன பண்ணுவார், டிஸ்ட்ரிக்ட்ல ஷேர் பண்ணுவார். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெட் ஆஃபீஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஸோ நேஷனல் லெவல்ல தே ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே சார், புரியுது சார். Right. So that is comes under the sales force for company. So இந்த மாதிரி பார்ட்டா எடுத்துருப்போம். இப்போ ஸ்டேஜ் வைஸ் ஸ்டேஜா. ஸோ டைரக்டா வந்து டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் they are not involving, they are not direct dealing with the customers preference or customer satisfaction. சரியா? ஸோ டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. They have to get their opinion, customer opinions from region person through district and through the nation top management, ரைட்டா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் காம்போசைட்ஸ் வந்து நம்ம ரிசர்ச் பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றது? ரைட். I hope it is understood you all, right? Any doubt will be there. Do you have any doubt? What is market research? புரிஞ்சுதாப்பா? Have you understood what I said? Yeah, புரிஞ்சு சார். Yes sir. Okay. Perfect. So next class எப்போ உங்களுக்கு என்ன டைமிங்?
10:30 சார். ஓகே ஓகே. ஸோ டைம் ஆயிடுச்சு. எஸ் சார். ஆயிடுச்சா? எஸ் சார், கொஞ்சம் என்ன கிளாஸ் நெக்ஸ்ட்? சார் சிஎஃப்டி. சிஎஃப்டியா? ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ அப் டு திஸ் ஐ கேன் ஸ்டாப் திஸ் செஷன் ரைட்டா? ஸ்டார்ட் ஷெட்யூல் போட்டாரா உங்களுக்கு? இல்ல சார், இன்னும் போடல சார். மீட்ல, கூகுள் மீட்ல நடக்கிறாரு சார். கூகுள் மீட்ல எடுக்கிறாரா? டீம்ஸ்ல எடுக்கலையா சார்? ஏதோ டீம்ஸ் ப்ராப்ளமா இருக்கு சார், அதனால கூகுள் மீட்ல கிளாஸ் எடுக்கிறாரு. ஸோ இன்னும் ஷெட்யூல் பண்ணல. நீ பண்ணல சார். லிங்க் அனுப்புறேன் சார். Okay, okay, okay. So after this, I can stop the session, right? So for coming classes, we are going to discuss about forecasting approaches, right? So and based on this forecasting approaches, we are going to solve some problems, right? So up to this, I can stop the session, and class representative can send an absentee list to me, right? I think 3 members absent in ஜெகணேஷ், சரவணன் அண்ட் இன்னொருத்தன் யாரு, வெனிலா, ரைட்டா? ஸோ 3 பேரோட லிஸ்ட் எனக்கு அனுப்பிச்சிருப்பேன், நேம் எனக்கு அனுப்பிச்சு, ரைட்டா? ஓகே. ஸோ ஐ கேன் ஸ்டாப் த செஷன். யூ மே லீவ் நவ். தேங்க் யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.